கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் வாசிப்போம் 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்டதான பிள்ளைங்க அவருடைய நாமத்துக்கு அவர்களுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணா என்ன செய்வாராம்? தேசத்துக்கு சேமத்தை வர பண்ணுவார் அப்படின்னு பார்க்கிறோம். நம்ம இந்த நாட்கள்ல பல காரியங்களை செய்துக்கிட்டு உலகத்தை சார்ந்து நம்ம சொந்த பலத்தை சார்ந்து ஜீவிச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனா இது என்ன நாள்? நம்ம கர்த்தர் பக்கம் திரும்ப வேண்டியதான நாள். நம்ம கர்த்தர் பக்கம் திரும்ப வேண்டியதான நாளா இருக்குது. கடைசி காலமா இருக்குது. நம் கர்த்தர் பக்கம் திரும்ப வேண்டிய நாளா இருக்குது. நம்ம பார்க்கிறோம். ஒரு கிராமத்துல தானியேல்ன்றதான ஒரு பையன், ஒரு வாலிபன் வாழ்ந்து வந்தான். நம்ம பார்க்கிறோம், வாழ்ந்து வந்தான். அவங்க தாய் தகப்ப அவனை நல்ல விசுவாசத்தோடும் தேவ பயத்தோடு வளர்த்து வராங்க. அந்த வாலிபனை வளர்த்து வராங்க. வளர்த்து வரும்போது அவன் என்ன செய்யறான்? பெருசா ஆகும்போது கொஞ்சம் வாலிபன் நல்லா வரும்போது என்ன நினைக்கிறான்? நான் போய் பெரிய ஒரு பட்டணத்துல போய் வியாபாரம் பண்ணி பெரிய பணக்காரன் ஆக போறேன், பெரிய பணக்காரன் ஆக போறேன் அப்படின்னு சொல்லி அவன் மனசுல நினைக்கிறான். அவன் வளர்க்கும் போது தாய் தகப்ப எப்படி வளர்த்தாங்க? கர்த்தர் மேல விசுவாசம், கர்த்தர் பேர்ல உள்ள அன்பு, கர்த்தர் மேல உள்ள நம்பிக்கை. என்ன செய்தாலும் கர்த்தர் மேல விசுவாசத்திலேயே நம்பிக்கையில தாய் தகப்ப வளர்த்தாங்க. ஆனா காலப்போக்குல அவனுக்கு வயதாவ வாலிபனாக ஆகும்போது அவன் மனசுக்குள்ளேயே உலக ஆசை, பெரிய பணக்காரன் ஆகணும், ஒரு பெரிய வியாபாரி ஆகணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான்? அவன் கர்த்தர்கிட்ட சார்ந்து ஜீவிக்கிறத நிலவரத்துல இருந்து என்ன செய்யறான்? இப்ப உலகத்துல சார்ந்து ஜீவிக்கிறான். உடனே அவன் போறான், பெரிய ஒரு வீட்டை விட்டுட்டு பெரிய பட்டணத்துக்கு போறான். சபைக்கு போறதை விட்டுட்டான், ஜெபிக்கிறத விட்டுட்டான், வேலை வாசிக்கிறத விட்டுட்டான். என்ன செய்யறான்? ஒரு பெரிய ஒரு பட்டணத்துக்கு போறான், வியாபாரம் பண்ண முடியாது. அப்ப அங்க போய் என்ன செய்யறான்? அவங்க இருக்கிற பணத்தெல்லாம் வச்சு வியாபாரம் பண்றான். வியாபாரம் பண்ணிக்கிட்டு நல்லா வியாபாரம் செய்யறான். அப்படி வியாபாரம் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது காலப்போக்குல நாளடைவுல பார்க்கிற சில வருஷங்கள் ஆகுது, சில காலங்கள் ஆகுது. அவனுக்கு வியாபாரத்துல கைகூலி வந்ததான காரியம் மறுபடியும் கைகூலி வரல. எல்லாம் அவனை கைவிட்டு போறதான சூழ்நிலைக்கு வரான். நண்பர்கள் எல்லாம் கைவிடுறாங்க, எல்லாம் அவனை விட்டு போறாங்க. ஒரு எம்டி, ஒரு ஒண்ணும் இல்லாத ஒரு காலியான நிலவரத்துக்கு வரான். நாளைக்கு ராத்திரி தூக்கும் போது நினைச்சு பாக்குறான், ஐயோ நம்ம வியாபாரம் எப்படி போச்சு, இந்த மாதிரி ஆயிட்டமே, என்ன செய்யறதுன்னு நினைச்சுக்கிட்டே இருக்கிறான். அப்படி நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு ராத்திரி முடிவு பண்றான், நம்ம இதுக்கு அங்கிட்டு நம்ம இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவன் என்ன செய்யறான்? ஆண்டவரே எனக்கு இறங்கும், ஆண்டவரே. ஆண்டவர் விட்டு போயிட்டான். ஆண்டவரோட சார்ந்து ஜீவிக்கல, ஆண்டவரோட பலத்துல நிக்கல. அவன் சுய பலத்திலையும் சுய ஞானத்திலையும் வியாபாரம் செஞ்சு வந்துடலான்னு போயிட்டான். ஆனா ஒரு சூழ்நிலையில அவனால முடியல, ஒண்ணும் பண்ண முடியல. ஆண்டவரே எனக்கு இறங்கும், எனக்கு என் மேல கிருபையாயிரும், என்ன மன்னியும் என்ன செய்யறான்? மனம் திரும்புறான். அந்த மனம் திரும்புறதுக்கு ஒப்பு கொடுத்த உடனே அவன் மனசுல பெரிய சந்தோஷம், பெரிய சமாதானம், கர்த்தரோட பிரசன்னம் அவன் உணர்றான். அவன் ஏன் அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு சந்தோஷம் சமாதானத்துக்கு வரான்? ஏன் அவன் மனம் திரும்புறான், மெய்யான மனஸ்தாபம் பண்றான். கர்த்தரோடு ஐக்கியப்பட்டிருந்தேன், எனக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அந்த இருதயத்துல சமாதானம் எனக்கு இல்லாம இருந்தது இல்லை. சமாதானம் எப்பொழுதும் இருக்குது, இருதயத்துல சமாதானம் இருந்துச்சு. ஆனா வியாபாரம் செஞ்சேன், சமாதானம் இல்லாம தான் வியாபாரம் செஞ்சேன். இருந்தாலும் எவ்வளவு லாபம் கிடைச்சுன்னா கடைசியில இறுதியில இந்த மாதிரி போச்சு. ஆனா மறுபடியும் நான் கர்த்தர் பக்கம் நான் திரும்புவேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான்? அவன் மனம் திரும்புறான். கர்த்தர் என்ன செய்யறாரு? அவனுக்கு உதவி செய்யறாரு பார்க்கலாம். கர்த்தர் என் கூட தான் இருக்கிறீங்களா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறான். ஆனா ஆண்டவரு நம்மோடு கூட தான் இருக்கிறார். நம்ம தான் என்ன செய்யறோம்? ஆண்டவரை விட்டு தூரமா போறோம். கர்த்தர் அவனோடு கூட தான் இருந்தாரு. ஆனா அவன் கர்த்தரை என்ன செய்யிட்டான்? உதாசனம் பண்ணிட்டு அவன் போயிட்டான். இருந்தாலும் கர்த்தர் என்ன செஞ்சாரு? அவனோட ஜெபத்தை கேட்டு அவனுக்கு இறங்கினார்னு பார்க்கிறோம். இதே மாதிரி இந்த காலகட்டத்துல அநேகர் நம்மளும் இப்படிப்பட்டதான சூழ்நிலையில ஒருவேளை சபைக்கு வரலாம். ஆனா கர்த்தரோட பிரசன்னம் நம்மோடு கூட இல்லாம இருக்கும்.
கர்த்தர் சபைக்கு வருவோம், ஆனா தேவனோடு ஐக்கியப்பட்டு ஜீவிக்க மாட்டோம். ஆனா இது எப்படிப்பட்ட நாளா இருக்குது? கர்த்தர் பக்கம் திரும்ப வேண்டிய நாளா இருக்கு நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் பக்கம் திரும்ப வேண்டிய நாளா இருக்கு நம்ம வாசிக்கிறோம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். என்னிடத்திற்கு திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்திற்கு திரும்புவேன். என்னிடத்திற்கு திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் சொல்றாரு, என் பக்கமா திரும்புங்க. நீங்க உலகத்தை பார்த்து ஓடின காலம் போதும், வேத வாசிக்காம ஓடின காலம் போதும், ஜெபம் பண்ணாம ஓடின காலம் போதும். நீங்க இப்ப திரும்ப வேண்டியதான காலம். என் பக்கம் திரும்புங்க, அப்ப நான் உங்க பக்கம் திரும்புவேன். கர்த்தர் எப்பொழுதும் நம்மை நோக்கி பார்த்துட்டே தான் இருக்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, என் உள்ளங்கையில உங்களை வரைந்திருக்கேன். நம்ம உள்ளங்கையில என்ன இருக்குது? எப்ப பார்த்தாலும் என் போன் தான் இருக்குது. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு? என்னோட உள்ளங்கையில உங்களை வரைஞ்சிருக்கிறேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. என் இடத்துல திரும்புங்க, நான் உங்க இடத்துல திரும்புவேன். கர்த்தரிடத்துல நம்ம திரும்பும் போது கர்த்தரிடத்துல இரக்கத்தை பெற்றுக்கலாம், மறுபடியும் மன்னிப்பையும் பெற்றுக்கலாம், மறுபடியும் ஒரு புதுப்பித்தலை பெற்றுக்கொள்ளலாம். ஒரு புதிதான மனுஷனா மறுபடியும் கர்த்தருக்காக ஜீவிக்கும்படியா கர்த்தர் மாற்றக்கூடியவராக இருக்கிறாரு. நம்ம பார்க்கிறோம் அநேக காரியங்கள், இந்த உலகத்துக்குரிய காரியங்கள், உலகத்தில் இருக்கிறதான காரியங்கள் என்ன செய்யக்கூடியதா இருக்குது? நம் தேவனை விட்டு பிரிக்கக்கூடியதா இருக்குது. தேவனை விட்டு பிரிக்கக்கூடியதா இருக்குது. நம்ம எல்லா சூழ்நிலை நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம், எந்த இடத்துல நம்ம நிக்கிறோம்னு நம்ம பார்க்கணும். நம்ம கர்த்தரோடு ஐக்கியப்பட்டு நிக்கிறோமா, இல்ல கர்த்தரை விட்டு தூரமா இருக்கிறோமா? கர்த்தரோட பக்கத்துல நிக்கிறோமா, இல்ல கர்த்தரை விட்டு எங்க தூரமா நிக்கிறோம்? நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்ம எந்த நிலவரத்துல இருக்கிறோம், எந்த நேரத்துல எந்த நிலவரத்துல நம்ம ஜீவிக்கிறோம்? நம்ம கர்த்தரோட சமூகத்துல இல்லாம, கர்த்தரை சார்ந்து ஜீவிக்காம மற்ற உலகத்தையோ, உலக மனுஷங்களையோ, உலக காரியங்களையோ நம்ம நாடி சார்ந்து ஜீவிச்சோம்னா நம்ம பெரிய ஆபத்துல இருக்கிறோம். நம்ம பெரிய ஆபத்துல இருக்கிறோம். நம்ம தேவனை தான் சார்ந்து ஜீவிக்கிறோம். தேவனை சார்ந்து ஜீவிக்கும்படியாதான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்ம உலகத்தை சார்ந்தோ, உலக மனுஷங்களை சார்ந்தோ நம்ம ஜீவிச்சா நம்ம பெரிய ஆபத்துல இருக்கோம்னு அர்த்தம். கர்த்தர் நம்மை உலக தோற்றத்துக்கு முன்னமே தெரிந்து கொண்டிருக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்னே கர்த்தரை செஞ்சிருக்கிறாரு, நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். மாசற்றவர்களா இருக்கும்படியா தெரிந்து கொண்டிருக்கிறாரு. கர்த்தருக்காக ஜீவிக்கும்படியா தெரிந்து கொண்டிருக்கிறாரு. கர்த்தரை சார்ந்து ஜீவிக்கும்படியா கர்த்தர் நம்மள தெரிந்து கொண்டிருக்கிறார் நம்ம பார்க்கிறோம். ஆனா இப்படிப்பட்டதான சூழ்நிலை இருக்கும்போது உலகத்தில் அநேக காரியங்கள் இருக்குது. நம்மை கர்த்தரை விட்டு நம்மை பிரிக்கக்கூடியதான காரியங்கள். ஜெபத்தை விட்டு பிரிக்கிறோம், வேத வாசிப்பை விட்டு பிரிக்கிறோம், இன்னும் அநேக காரியங்கள் நம்மை கர்த்தரை விட்டு பிரிக்கக்கூடியதான காரியங்கள் இருக்குது. ஆனா இன்றைக்கு நம்ம என்ன செய்யணும்? கர்த்தர் பக்கம் திரும்ப ஆரம்பிக்கணும். நம்ம எப்படி இருந்தோம், கர்த்தரோடு எப்படி ஐக்கியப்பட்டு ஜீவிச்சோம், எப்படி உபவாசம் பண்ணி ஜீவிச்சோம், எப்படி கர்த்தருக்காக பாடுபட்டோம், இதை நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டிய நேரமா இருக்குது. நான் கர்த்தர் சொல்றாரு, நீங்க என் பக்கம் திரும்புங்க, நான் உங்க பக்கம் திரும்புவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. நம்ம அநேக வேலைகள்ல நமக்கு நம்ம அறியாம இருப்போம், நமக்கு தெரியாது. ஆனா ஏதாவது கர்த்தர் நம்மோடு பேசினாலும் உதாசீனம் பண்ணிட்டு அப்புறம் பார்த்துக்குவோம் கர்த்தரோட காரியத்தை அப்புறம் பார்த்துக்குவோம் என்ன ஆயிரும்? வருஷம் நாலு வாரமாயி, வாரம் மாசம் வருத்தமாயி, அப்புறம் எத்தனையோ டிக்கெட் ஆயிரும். அப்புறம் நம்மளும் இருக்க மாட்டோம். இப்படி நம்ம உதாசீனம் பண்றதுனால கர்த்தரோட சமூகத்துக்கு போகாம, கர்த்தரோட சார்ந்து ஜீவிக்காம நம்ம உதாசீனம் பண்ணி ஜீவிக்கிறதுனால நமக்கு பெரிய ஆபத்து இருக்குது. நம்ம கர்த்தரோட சமூகத்தையோ, கர்த்தருடைய பிரசன்னத்தையோ, கர்த்தரை சார்ந்து ஜீவிக்கிறதையோ நம்ம உதாசீனம் பண்ணக்கூடாது. கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறாரு. அவர் நம்ம ஒரு இடத்துல வைத்திருக்கிறாரு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும்படியா நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறாரு. நம்ம உதாசீனமா ஜீவிச்சோம்னாக்கா, நம்ம உதாசீனம் பண்றோம், எல்லா காரியத்தையும் உதாசீனம் பண்றோம். ஏதாவது சொல்லும் போது அப்புறம் பார்த்துக்குவோம், முடிவுல அது நமக்கு ஒரு பெரிய ஆபத்து வரக்கூடியதா இருக்குன்னு நம்ம பார்க்கிறோம். நம்ம ஜெபம் பண்றதை விட்டுருப்போம், பைபிளை வாசிக்கிறத விட்டுருப்போம், கர்த்தர் செய்த நன்மைகளை சிந்திச்சு பார்த்துக்கிட்டு இருப்போம், அதையும் விட்டுருப்போம். உலகத்தையே சார்ந்து ஜீவிச்சுக்கிட்டு இருக்கிறதா நிலவரத்துல ஒரு வேலை இருப்போம். அப்படிப்பட்ட நிலவரத்தில் நம்ம இருக்கோம்னா மறுபடியும் என்ன செய்யணும்? கர்த்தர் பக்கம் திரும்பணும். கர்த்தர் பக்கம்
நம்ம திரும்பணும். கர்த்தர் நம்ம எதிர்பார்க்கிறாரு, நம்ம கர்த்தர் பக்கம் திரும்பணும். நம்ம கர்த்தர் பக்கம் திரும்பாம உலகத்தை நோக்கி ஓடிக்கிட்டு, மாம்சத்தின்படி ஓடிக்கிட்டு, உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் சிற்றின்பங்கள், இவர்களின் இவர்களின் பக்கத்துல நம்ம நோக்கி நம்ம ஓடிக்கிட்டு இருந்தாக்கா நமக்கு யாருக்கு ஆபத்து? நமக்கு தான் ஆபத்து. நம்ம கர்த்தர் பக்கம் திரும்ப வேண்டிய வேலையா இருக்குன்னு நம்ம பார்க்கிறோம். நம்ம வாசிப்போம் ஏசாயா 55:7. ஏசாயா 55 அதிகாரம் 7ஆம் வசனம். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருவார். நம்முடைய தேவனிடத்திற்கு திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதுக்கு தயை பொருந்தி இருக்கிறார். எப்படிப்பட்ட பாவமா இருக்கலாம்? நம்ம கர்த்தரை விட்டு நம்ம பிரிஞ்சு போறது பாவத்தினால இல்ல, நம்ம உதாசீனம் பண்றதுனாலதான். அப்புறம் பார்த்துவோம், எப்படிப்பட்ட பாவமா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட காரியம் நம்ம செய்துகிட்டு இருந்தாலும் சரி, கர்த்தர்கிட்ட நம்ம கொஞ்ச நேரம் உட்கார்ந்து, ஆண்டவரே என்ன மன்னியும், எனக்கு இறங்கும் ஆண்டவரே அப்படின்னு கர்த்தர்கிட்ட சொல்லும் போது கர்த்தர் என்ன செய்வாரு? நமக்காக இறங்குவாரு. நம்மை நல்ல சூழ்நிலைக்கு மாற்றக்கூடியவரா இருக்கிறாரு. நம்ம செய்ததான தவறு, நம்ம செய்ததான பாவம் கர்த்தரையும் நம்ம விட்டு பிரிக்கல, நம்ம உதாசீனமா இருக்கிறோம் பாத்தீங்களா? அப்புறம் பார்த்துப்போம், அப்புறம் மனம் திரும்புவோம் நினைக்கிறோம்ல, அதுதான் நம்மள கர்த்தரை விட்டு தூரத்துக்கு கொண்டு போகக்கூடியதா இருக்குது. இந்த பாவம் இல்ல, அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்பாம இருக்கிறோம் பாத்தீங்களா, அதுதான் நம்மையும் கர்த்தரை விட்டு ரொம்ப தூரத்துல கொண்டு போய் விடக்கூடியதா இருக்குது. துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அக்கிரமக்காரன் என்ன செய்யறான்? நித்தமும் பாவத்தை சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறான். நித்தமும் நம்ம கர்த்தரை விட்டு திரும்பினாலே, கர்த்தரை விட்டு நம்ம வேற பக்கம் திரும்பினாலே நமக்கு வர்றதெல்லாம் கெட்ட சிந்தைகள், கெட்ட எண்ணங்கள், அப்படிப்பட்டதான காரியம் தான் நம்ம இருதயத்துல வரும். நம்ம கர்த்தரை விட்டு பிரிஞ்சு ஆகணும் பாருங்க. நம்ம கர்த்தரிடத்துல ஐக்கியம் வச்சிருந்தா கர்த்தரோட சுபாவம் நமக்கு வரும். நம்ம கர்த்தரை விட்டு விலகி போனாக்கா எந்த சுபாவம் நமக்கு வரும்? அதான் கிறிஸ்துவாக நம்ம வேத வசனத்துல வாசிக்கிறோம். அவ கிறிஸ்துக்குள்ள வேறுபட்டவர்களா இருக்கும் பொழுது தேவனுடைய சுபாவம் நமக்கு வரக்கூடியதா இருக்குது. ஆனா நம்ம கர்த்தரை விட்டு தேவனை விட்டு பிரியும் போது தேவனுடைய சுபாவம் நம்ம இடத்துல காணப்படாது. ஏன்னா நம்ம உலகத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அதனால தேவனோட சுபாவம் நமக்குள்ள வர வாய்ப்பு இல்லை. ஆனா நம்ம அநேக காரியங்கள் செய்யலாம், துன்மார்க்கமான காரியம் செய்யலாம். ஆனா கர்த்தர் பக்கம் திரும்ப வேண்டிய இந்த நாளா இருக்குது. இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. மனம் திரும்பும்படியா கர்த்தர் இந்த நாளை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. நம்ம எங்கெங்கயோ ஓடிக்கலாம், எங்கெங்கயோ சுத்தி வந்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு இந்த நாளை நம்ம நினைவு கூறணும். இன்றைக்கு இந்த 11ஆம் மாசத்துல நம்ம கர்த்தர் கொடுத்ததான வார்த்தை, நம்ம கர்த்தர் பக்கம் திரும்பணும். இஸ்ரவேல் ஜனங்களும் என்ன செஞ்சாங்க? இப்படிதான் கர்த்தர் ஒரு நியாயாதிபதி எழுப்பினாரு. அந்த நியாயாதிபதிக்கு வார்த்தைக்கு கேட்டு கொஞ்ச நாளைக்கு அந்த நியாயாதிபதி சொல்றதான காரியங்களை கேட்டு கர்த்தரோட வார்த்தையை கேட்டு அவங்க தேவனுக்கு பிரியமா ஜீவிச்சாங்க. நியாயாதிபதி செத்த பிறகு என்ன செஞ்சாங்க? மறுபடியும் பாவத்துக்குள்ள செய்ய ஆரம்பிச்சாங்க. அப்புறம் கர்த்தர் இன்னொரு நியாயாதிபதியை கொண்டு வந்தாரு. அப்புறம் அந்த நியாயாதிபதி இருக்கும் போது மனம் திரும்பும் போது கர்த்தர் இன்னொரு நியாயாதிபதியை கொடுத்தாரு. இன்னொரு நியாயாதிபதி கொடுத்து கொஞ்ச நாள் கர்த்தருக்குள்ள வாழ்ந்து வந்தாங்க. அப்ப கர்த்தர் எல்லா காரியத்தையும் நல்லா செஞ்ச பிறகு மறுபடியும் என்ன செஞ்சாங்க? மறுபடியும் பாவத்துல விழுந்துட்டாங்க. இப்படி இஸ்ரவேல் ஜனங்க என்ன செய்யறாங்க? மறுபடியும் பாவத்துல விழுந்து மனம் திரும்பி மறுபடியும் பாவத்துல விழுந்து மனம் திரும்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்டதான ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறாரு. மனம் திரும்பும்படியா, கர்த்தர் பக்கம் திரும்பும்படியா. நம்ம பாருங்க, நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், நம்ம எங்கேயோ போய்கிட்டு இருப்போம். சரி இன்னைக்கு சேர்த்துக்கு போமே அப்படி சும்மா இருக்கணும்னு வருவோம். ஆனா மனம் திரும்பாம வந்து புண்ணியம் இல்லை. நம்ம பலவிதமான காரியங்களை செஞ்சிருக்கலாம், தவறுகள் செஞ்சிருக்கலாம், பாவம் செஞ்சிருக்கலாம். ஆனா மனம் திரும்பி வர்றதுதான் கர்த்தருக்கு பிரியமா இருக்குது. நம்ம சபைக்கு வந்தாலும் மனம் திரும்பாம வந்தோமா, மனம் திரும்பாத பட்சத்துல நம்ம சபைக்கு வந்துகிட்டு இருக்கிறோம். நமக்கு எல்லா சிந்தனைகள் எல்லாம் மனம் திரும்பாத பட்சத்துல பரிசுத்தம் இல்லாத சிந்தனைகள் தான் வரும், பரிசுத்தம் இல்லாத எண்ணங்கள் தான் வரும். அதே நம்ம மனம் திரும்பி வந்த சபைக்கு வந்தாக்கா அந்த மனம் திரும்புதல் என்ன செய்யும்? கர்த்தருக்குள்ள இன்னும் பக்தி விருத்தி நமக்கு உண்டாகும். சபைக்கு வரலாம், ஆனா எங்கெங்கயோ சுத்திட்டோம், எப்படியோ பாவமான காரியங்கள்லாம் செஞ்சிட்டோம். ஆனா மறுபடியும் சபைக்கு வரோம். ஆனா மனம் திரும்பி வரணும். மனம் திரும்பி வர நம்ம கெட்ட குமாரன் மனம் திரும்பிதான் தகப்பன் வீட்டுக்கு வந்தாரு. மனம் திரும்பாம வரல. ஏதோ திருப்பி போய் தகப்பனை போய் ஏமாத்தி இன்னும் கொஞ்சம் சொத்தை வாங்கிட்டு திருப்பி ஒடியாந்துருவோம்னு சொல்லி அவர் வரல.
என்ன எப்படி வந்தாரு? மனம் திரும்பி தான் வந்தாரு. தகப்பனை பார்க்க அந்த கெட்ட குமாரன் மனம் திரும்பி தான் வந்தாரு, மனம் திரும்பாம வரல. எப்படியாவது போயிட்டு திருப்பி தகப்பனை ஏமாத்தி இன்னும் கொஞ்சம் பொருளை திருடி கொண்டு திருப்பி வாங்கிட்டு திருப்பி போயிடுவோம் அப்படின்னு சொல்லி மனசுல நினைச்சு வரல. அவர் மனம் திரும்பி வந்தாரு. அதே போல நம்ம கர்த்தர் பக்கம் திரும்பணும், ஆனா மனம் திரும்பி கர்த்தர் பக்கம் வரணும். மனம் திரும்பாம நம்ம கர்த்தர் பக்கம் வந்தோம்னா நமக்கு கர்த்தருக்கு ஆபத்து இல்லை, மற்றவங்களுக்கு ஆபத்து இல்லை, நமக்கு தான் ஆபத்து. நம்மையே நம்ம வஞ்சிக்கிறவங்களா இருப்போம். நம்ம தவைக்கு வரோம். மனம் திரும்புதலுக்கு என்னதான சுபாவம் நமக்கு இருக்கணும். நம்ம மறந்துதான் பொருந்தாம போயிட்டு வந்து இன்னும் புண்ணிய இல்லை. நம்ம மனம் திரும்பணும். மனம் திரும்பி கருத்துக்கிட்ட ஆண்டவரே உங்களோட கருத்துல ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் போது கர்த்தர் என்ன செய்வாரு? கர்த்தர் இறங்கி நமக்கு காரியத்தை செய்யவும், நம்மை பிரச்சனைகளுக்கு விடுவிக்கவும், ஆபத்திலிருந்து தப்புவிக்கவும் வல்லவரா இருக்கிறார். நம்ம சும்மா ஒரு கடமைக்காக கர்த்தர்கிட்ட சொல்லுவோம், ஆபத்திலிருந்து கர்த்தர் விடுவிப்பாரு அப்படின்னு ஒரு கடமைக்காக சொல்லக்கூடாது. நம்ம மெய்யான மனம் திரும்புதலின் இருதயம் நம்ம கிட்ட இருக்கணும். மனம் திரும்பி ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே, பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டு ஆண்டவரே அப்படின்னு கர்த்தர்கிட்ட சொல்லும் போது கர்த்தர் என்ன செய்வாரு? மெய்யாகவே அந்த ஆபத்திலிருந்து பாதுகாக்க வல்லவரா இருக்கிறாரு. நம்ம மனம் திரும்பி கர்த்தர் பக்கமா வரணும். மனம் திரும்பாம பழைய பாவத்தையும் கொண்டு வந்துக்கிட்டு, பழைய காரியத்தையும் செஞ்சுக்கிட்டு, பழைய கெட்ட எண்ணங்களை சிந்திச்சுக்கிட்டு, பொறாம பெருமை இப்படிப்பட்டதான காரியங்களை, பழைய சொத்து இருக்கு பாத்தீங்களா, அந்த பழைய சொத்தையும் மறுபடியும் கொண்டாந்து வச்சு அதையே காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தா நமக்கு ஒரு பயணம் இல்லை. பழைய பாவங்களை பல காரியங்களை விட்டு மனம் திரும்பி கர்த்தர் பக்கம் வரணும். மனம் திரும்பி கர்த்தர் பக்கம் வந்தா கர்த்தர் மெய்யாகவே ஆசீர்வதிப்பாரு. மெய்யாகவே கர்த்தரோடு ஐக்கியப்பட்டு ஆண்டவர் சொல்றாரு, சகேயு உலகம் கொடுக்கக்கூடாதும் எடுக்கக்கூடாதுமான பேரின்ப சந்தோஷத்தை பெற்று அனுபவிச்சான்னு சொல்றார் கர்த்தர். வேத வசனத்துல வாசிக்கிறோம். அதே மாதிரி மெய்யாகவே அந்த சகேயு மனம் திரும்பினது போல நாமளும் மெய்யான மனம் திரும்புதலை பெற்றுக்கொண்டு கர்த்தர் பக்கம் திரும்பினா கர்த்தர் மெய்யாகவே நம்மை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறாரு. மெய்யாகவே நம்ம வார்த்தைக்கு கேட்டு அப்படியே செய்யக்கூடியவரா இருக்கிறாரு. நம்ம பெரிய ஆபத்துல ஒரு வேலை மாட்டிக்கிட்டு இருக்கலாம், பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கலாம், பெரிய கஷ்டத்துல இருக்கலாம், ஒருவேளை வேற இடத்துல பெரிய பிரச்சனையா இருக்கலாம். ஆனா நம்ம கர்த்தர் பக்கம் திரும்பினா கர்த்தர் நம்ம பக்கம் நிச்சயமா திரும்புறவரா இருக்கிறாரு, திரும்பக்கூடியவரா இருக்கிறாரு. நம்ம பல விதமான காரியங்களை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கலாம், பல தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை. அந்த பிரியமில்லாத காரியம் நம்மள கர்த்தரை விட்டு பிரிக்காது. நம்ம மனம் திரும்பாம இருக்க பாத்தீங்களா, அதுதான் கர்த்தரை விட்டு நம்ம இன்னும் தூரம் கொண்டு போகக்கூடியதா இருக்குது. முதல்ல நம்ம எந்த இடத்துல நிக்கிறோம்னு பார்க்கணும். கர்த்தரோட சமூகத்துல நிக்கிறோமா, கர்த்தரோட பிரசன்னத்துல நிக்கிறோமா, கர்த்தரை சார்ந்து நிக்கிறோமா அப்படின்னு பார்க்கணும். நிக்கலையா, எங்கேயோ தவறு இருக்குது, கர்த்தர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே என்ன மன்னி, ஆண்டவரே நான் உண்மை விட்டு தூரத்துல இருக்கிறேன், என்ன மன்னியும், நான் செய்ததெல்லாம் தவறு ஆண்டவரே என்ன மன்னியும் சொல்லி கர்த்தர் பக்கம் வரும்போது கர்த்தர் நம்ம பக்கமா திரும்ப வல்லவரா இருக்கிறாருன்னு பாக்குறோம். மறுபடியும் கர்த்தர் என்ன செய்யறாரு? அந்த நம்ம இழந்து போனதான அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியவரா இருக்கிறாரு. இழந்து போனதான வாழ்க்கைய மறுபடியும் கர்த்தர் கொடுக்கக்கூடியவரா இருக்கிறாரு. எப்பொழுது கொடுப்பாரு? நம்ம மெய்யாக மனத்தாபப்பட்டு கர்த்தர் பக்கம் திரும்பும் போது கர்த்தர் அப்படியே செய்யக்கூடியவரா இருக்கிறாரு. நம்ம என்ன செய்யணும்? நம்ம கர்த்தர்கிட்ட ஆண்டவரே மறுபடியும் என்னை புதுப்பியும். கர்த்தருக்கு வேதவசனத்துல வாசிக்கிறோம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகு போல செட்டை அடித்து பறப்பார்கள் பார்க்கிறோம். கர்த்தரோட சமூகத்துல உட்கார்ந்து ஆண்டவரே எனக்கு இறக்கும்னு சொல்லும் போது, கர்த்தரோட சமூகத்துல காத்திருக்கும் போது கழுகுகளை போல மறுபடியும் செட்டை அடித்து பறக்கும்படியா கர்த்தரு ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய வல்லவரா இருக்கிறாரு. ஆனா நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணு, மனம் திரும்பணும். ஒருவேளை சபையில இருக்கலாம், சபையிலேயே நம்ம வார சபைக்கு வந்துகிட்டே இருக்கலாம், மனம் திரும்பாத பட்சத்துல சபைக்கு வந்துகிட்டே இருக்கலாம். ஆனா நம்ம ஆபத்துல தான் இருக்கிறோம், ஆபத்தான ஜீவியை ஜீவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். சபைக்கு ஒரு வேலை வந்துகிட்டே இருக்கலாம், ஆனா நம்ம மறைமுகமான பாவம் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் நம்ம மனம் திரும்பணும். சபைக்கு வந்துகிட்டே இருக்கலாம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம், நம்ம மனம் திரும்பணும். இது மனம் திரும்ப வேண்டியதான நாளா இருக்குது. கர்த்தர் மனம் திரும்பும்படியா அநேக கர்த்தரோட பிள்ளைகளை அழைச்சுக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம மெய்யாகவே மனம் திரும்பணும்னு கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்தா, நம்மளோட வாழ்க்கையை கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய வல்லவரா இருக்கிறாரு. அதிசயத்தை செய்ய வல்லவரா இருக்கிறாரு. நம்மளோட வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய வல்லவரா இருக்கிறாரு. நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், 2000 வருஷத்துக்கு முந்தி இயேசு அப்படிப்பட்டதான காரியத்தை செஞ்சாரு, அதிசயத்தை செஞ்சாரு, அற்புதத்தை செஞ்சாரு. அப்போஸ்தலர்கள் அற்புதத்தை செஞ்சாங்க, அடையாளத்தை செஞ்சாங்கன்னு நம்ம கேள்விப்படுறோம்.
நம்ம மெய்யாகவே மனம் திரும்பி மனத்தாவப்பட்டு கர்த்தர் பக்கம் திரும்பும் போது அந்த அற்புதத்தையும் அடையாளத்தையும் இந்த நாட்கள்ல இன்றைக்கு நம்ம மத்தியில கர்த்தர் செய்ய வல்லவரா இருக்காரு. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணு, மனம் திரும்பணும். மனம் திரும்பும். மனம் திரும்புதல் கேட்டதான இருதயம் நம்முடைய ஜீவியத்துல இருக்கணும். ஏமாத்திக்கிட்டு எப்படியாவது போய் நல்ல பேர் வாங்கிட்டு வந்துருவோம்யா, 4-5 நாளைக்கு சபைக்கு வரல, இன்றைக்கு போய் ஒரு நாள் மூஞ்ச காமிச்சிட்டு நல்ல மூஞ்சி சொல்லுவாங்கல்ல, அந்த விழாக்கு என்ன செய்யுமா, பாம்பை பார்த்தா மூஞ்ச காமிக்குமா, மீனை பார்த்தா வாழை காமிக்குமா. அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. மெய்யான மன திரும்புதலோடு கர்த்தர் பக்கம் நம்ம வந்து சேர்ந்தா கர்த்தர் நம்ம அது மெய்யான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கணும், நித்திய ஜீவனை பெற்றுக்கணும் ஆசை நமக்கு இருக்கணும். உலகத்துல அநேக ஆசை இருக்குது. உலகத்துல அநேக ஆசை திட்டங்கள் இருக்குது. உலகத்தின் ஆசை இந்தியில போன வாரம் சொன்ன மாதிரி உலக மயக்கம், உலக ஆசை மயக்கத்துல நம்ம காணப்பட்டா, மயக்கத்துல காணப்படும் போது மனம் திரும்பணும்னு எண்ணமே வராது. முதல் உலக மயக்கத்திலிருந்து வெளியாகும். உலக மயக்கத்துல காணப்படும் போது மனம் திரும்பணும்ன்ற இருதயம் வரவே வராது. அந்த மயக்கத்திலிருந்து விட்டு எழுந்திருக்கணும். முதல் மயக்கத்திலிருந்து விட்டு எழுந்திருச்சு கர்த்தரோட முகத்தை பார்க்கும் போதுதான் நமக்கு ஒரு மெய்யான ஒரு விடுதலை கிடைக்கக்கூடியதா இருக்குது. மெய்யான விடுதலை கிடைக்கக்கூடியதா இருக்குது. நம்ம கர்த்தர் பக்கம் திரும்பாம நம்ம இஷ்டம் போல சொல்லுவாங்கல்ல, கண் போல போக்கிலே போறான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மனசு மாம்சம் உருப்படத்தை செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இருந்தா அந்த ஐஸ்வர்யத்தின் மயக்கத்துல பல விதமான மயக்கத்துல நம்ம காணப்பட்டா நமக்கு என்ன வராது, மனம் திரும்புவதற்கு தானே என்ன வராது. நம்ம ஒப்பு கொடுக்கணும் கர்த்தர்கிட்ட. அந்த மயக்கத்திலிருந்து முதலாவது வெளியாகும். கர்த்தர்கிட்ட சொல்லணும், பாருங்க அந்த தானியல் அந்த சின்ன பொண்ணு என்ன செஞ்சான், போயிட்டான், குடும்பத்தை விட்டு போயிட்டான், வியாபாரம் பண்றான், பெரிய பணக்காரன் ஆயிடுவேன்னு நினைக்கிறான். ஆனா அந்த ஐஸ்வர்யத்தின் மயக்கத்துல காணப்படுறான். பெரிய பணக்காரன் ஆயிடுவான், ஐஸ்வர்யத்தின் மயக்கத்துல காணப்படுறான். கர்த்தர் அந்த மயக்கத்தை தெரிய வைத்தார் அவனுக்கு. கர்த்தர் அவனோட மயக்கத்தை தெரிய விட்டாரு. மயக்கம் தெரிஞ்சவன, ஆண்டவரே எனக்கு இறங்கும், ஆண்டவரே இந்த ஒரு முறை எனக்கு இறங்கும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் போது கர்த்தர் மெய்யாகவே அந்த சகோதரனுக்கு இறங்கினார். மறுபடியும் மனம் திரும்பி கர்த்தரோடு ஐக்கியப்பட்டு ஜீவிக்கிறதான ஜீவியம் அவனுக்கு கர்த்தர் கொடுத்தார். இப்படிப்பட்டதான ஜீவியம் ஒரு சந்தோஷமான ஜீவியம். கர்த்தரோடு ஐக்கியப்பட்டு ஜீவிக்கிற ஜீவியம் ஒரு அற்புதமான ஜீவியம். இப்படிப்பட்டதான ஜீவியம் நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். நம்ம பாவம், நம்ம செய்ததான தவறு தேவனுக்கு விரோதமா பெரிய தவறா இருக்கலாம், சின்ன தவறா இருக்கலாம், பெரிய பாவமா இருக்கலாம். ஆனா இந்த நாள்ல நம்ம மனம் திரும்ப வேண்டியது அவசியமா இருக்குது. மனம் திரும்ப வேண்டியது அவசியமா இருக்குது. கர்த்தர் பக்கம் திரும்பும் போது கர்த்தர் மெய்யாகவே நம்முடைய பக்கம் திரும்புவார். நம்ம பொருத்தனை பண்ணுவோம். கர்த்தர் நிச்சயமா நமக்கு மனம் திரும்புதல் இருதயத்தை கொடுத்திருக்கிறார் விசுவாசிக்கிறேன். கர்த்தரோடு ஐக்கியப்படுவோம். கர்த்தர் நம்மோடு ஐக்கியப்படுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைக்காக